அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். பி சீதாராமன். முதலீட்டாளர் என்பவர் யார்? A to Z பொருட்களுக்காக 12 மணி நேரம் சம்பள பணத்துக்காக கஷ்டப்பட்டு சம்பள பணத்தை சம்பாதிப்பவர்கள் சம்பளக்காரர்கள். அதே A to Z பொருட்களில் தன்னிடம் இருக்கும் பணத்தை தாராளமாக முதலீடு செய்து சம்பளக்காரர்களின் சம்பள பணத்தை லாப பணமாக முதலில் பிளஸ் ஈட்டாளர் ஈக்குவல் டு முதலீட்டாளர் ஆவார். எனவே அன்பு நண்பர்களே, இருக்கும் பணத்தை முதலீடு செய்து லாப பணத்தை ஈட்டும் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்வதற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்களும் லாப பணத்தை ஈட்டலாம், வளமாக வசதியாக வாழலாம், நிதி சுதந்திரம் அடையலாம். இன்றைய நாம் பார்க்க போகும் தலைப்பு முதலாளித்துவத்தின் நன்மைகள், மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம். வாங்க பார்க்கலாம். +2 பொருளியல் பாட புத்தகத்திலிருந்து நாம் பார்க்க போகும் கருத்து முதலாளித்துவத்தின் நன்மைகள். தானாக இயங்குதல். முதலாளித்துவ பொருளாதாரத்தில் அரசின் எந்த தலையீடும் இல்லாமல் பொருளாதாரம் தானாகவே செயல்படும். 2வது பாயிண்ட், வளங்களை திறமையாக பயன்படுத்துதல். இப்பொருளாதாரத்தில் அனைத்து வளங்களும் திறமையாக சிறந்த அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. 3வது பாயிண்ட், கடின உழைப்பிற்கு வெகுமதி. கடின உழைப்பு ஊக்குவிக்கப்படுவதும் அதிக திறனால் தொழில் முனைவோர்கள் அதிக லாபம் பெறுவதும் காணப்படும். 4வது பாயிண்ட், பொருளாதார முன்னேற்றம். முதலாளித்துவ பொருளாதாரத்தில் உற்பத்தியும் உற்பத்தி திறன் அளவும் மிக அதிகமாக இருக்கும். 5வது பாயிண்ட், நுகர்வோர் இறையாண்மை. அனைத்து உற்பத்தி நடவடிக்கைகளும் நுகர்வோரை மனநிறைவடைய செய்வதே முக்கியமான நோக்கமாக கொண்டிருக்கின்றன. 6வது பாயிண்ட், மூலதன ஆக்க வீதம் அதிகரித்தல். சேமிப்பும் முதலீடும் அதிகரிக்கும் மூலதன ஆக்க வீதத்தை உயர்த்த வழிவகுக்கும். 7வது பாயிண்ட், புதிய தொழில்நுட்ப முன்னேற்றம். லாபம் பெறுவதே நோக்கமாக இருப்பதால் உற்பத்தியாளர்கள் புதிய தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்து தரமான பண்டங்களை உற்பத்தி செய்வர். எனவே அன்பு நண்பர்களே, ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு தொழில்நுட்பம் முன்னேறி கொண்டு வருகிறது. அந்தந்த காலகட்டத்தில் வந்த தொழில்நுட்பத்தின் ஆரம்பத்தில் நாம் முதலீடு செய்திருந்தால் மிகப்பெரிய லாபம் பார்த்திருக்கலாம், மிகப்பெரிய சொத்துக்கள் குவித்திருக்கலாம். எனவே இந்த காலத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் காலத்தில் என்னென்ன டெக்னாலஜி, புதிய டெக்னாலஜி வந்திருக்கிறது, டாப் 10 டெக்னாலஜி என்ன, டாப் 10 தொழில்நுட்பங்கள் என்ன என்பதை அறிந்து கற்றுக்கொண்டு அதில் அந்த தொழில்நுட்பத்தில் நாம் முதலீடு செய்தால், இருக்கும் பணத்தை முதலீடு செய்தால் பல மடங்கு பணத்தை பெருக்கலாம், பல மடங்கு சொத்துக்களை பெருக்கலாம். ஆகவே அன்பு நண்பர்களே, புதிய தொழில்நுட்பத்தை பற்றி அறிந்து கொண்டு முதலீடு செய்ய தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுவோம். எனவே நண்பர்களே, நாம் முன்னேறுவதற்கு தொழில்நுட்பம் முன்னேற்றத்தில் நமது பங்கு இருந்தால் மட்டுமே நமது குடும்பத்தின் முன்னேற்றம் தாராளமாக இருக்கும். ஆகவே நண்பர்களே, புதிய தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்ய தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம். நன்றி. டி சீதாராமன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க மக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.